Hi friends, good evening to all. டெட் எக்ஸாம் 2025. ஸோ டெட் தேதி நீட்டிப்பு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. டுடே தான் அதுக்கான லாஸ்ட் டேட்டு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெட் அப்படிங்கிற வந்து கட்டாயம், அதாவது ஆல் டீச்சர்ஸ்க்குமே, அதாவது தகுதி ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று அப்படிங்கிறத வர்றதுக்கு முன்னால் சீனியாரிட்டியில் போன டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி தான். ஸோ ஆல் டீச்சர்ஸ்க்குமே டெட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. டெட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஜாப்பையே கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதில் ஒரு சில ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் வந்து டெட்டில் வந்து தேர்ச்சி பெற வேண்டாம். ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் போகணுன்னா டெட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. ஆனால் ப்ரொமோஷனுக்கு வந்து டெட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. ஆனால் ஓய்வு பெறும் வயது 5 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் டெட்டில் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி பெற்றால் மட்டுமே ஸோ ஜாப்பை கண்டினியூ பண்ண முடியும். இல்லைனா கட்டாய ஓய்வு பெறும் நிலைக்கு ஏற்படும். அதுவுமே என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக டெட் அப்படிங்கிற வந்து பாஸ் பண்ணணும். அதனால் எல்லாருக்குமே பாஸ் அப்படிங்கிற வந்து ஸோ கம்பல்சரி. ஆனால் ஓய்வு பெறும் வயது 5 ஆண்டுகளுக்கு உள்ளே இருந்தால் டெட்டில் பாஸ் பண்ண வேண்டாம். ஆனால் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜாப்பை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து டெட் அப்படிங்கிற வந்து கம்பல்சரி, அவங்க பாஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து கலெக்ட் பண்ண முடியலை, ஒரு சில ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணலை. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் இப்போ சீனியாரிட்டியில் போனவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெர்சன்டேஜுமே அவங்க ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 45% இருந்தால் தான் அப்ளை ஆகும். ஸோ பிஎட்டில் 50% இருந்தால் தான் அப்ளை ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பெர்சன்டேஜுமே கால்குலேட் பண்ணலை. அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்லை. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன் அப்படிங்க வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ அதையுமே அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்களுமே கோரிக்கை வச்சுக்கிறோம். கண்டிப்பாக அதை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. இப்போது நிறைய டீச்சர்ஸ் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சார் அந்த டெட் எக்ஸாம் வந்து நாட்கள் வந்து டூரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜஸ் இருந்தால் எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்குதுங்க. ஆல்ரெடி நம்மளோட அகாடமியில் வந்து டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டுருக்குது. ஒரு 80 days ஸ்டடி பிளான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 10 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிறோம். அந்த டெஸ்ட் பேஜ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 10 டெஸ்ட் பேஜஸ்க்கான டெஸ்ட் கொஷின் பேப்பர் வித் கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகிடும். தென் ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து அதே ஷெடியூலில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டெட் எக்ஸாம் டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சடனாக ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற நிறைய கோரிக்கைகள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் கோரிக்கை தான் வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த டுடே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டு 5 o'clock வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மார்னிங்லேருந்தே சர்வர் ஒர்க் ஆகவே இல்லை. பேமெண்ட் மூடாக இருந்தாலும் சரி தான், எதுவுமே ஒர்க் ஆகலை. மார்னிங்லேருந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து கால் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சர்வரே ஒர்க் ஆகலை, நிறைய டீச்சர்ஸ் அப்ளை பண்ண முடியலை. அதனால் நம்மளுமே டிஆர்பி போர்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக டேட் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு 1 week வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் அப்ளை பண்ணாத டீச்சர்ஸ் யாருமே எந்தவித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். நான் அப்ளை பண்ணலை, இந்த இயரும் என்னோட பாஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். 100% வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான நியூஸ் அப்படிங்கிற வந்து டுடே நைட் இல்லைனா டுமாரோ கண்டிப்பாக நமக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணணுமோ ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக டேட் அப்படிங்கிற வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 1 week கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. நிறையா டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க, நம்மளுமே கோரிக்கை வச்சுருக்கோம். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட உங்களோட ஸ்டடீஸில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. கண்டிப்பாக டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நான் அப்ளை பண்ணலை, நான் படித்ததே வேஸ்ட் ஆயிரும். இந்த எக்ஸாமும் ஏன்னா ஒரு 3 yearsக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது
சுப்ரீம் கோர்ட்லேருந்தும் டெட்டுக்கு கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த எக்ஸாமை என்னால் அப்ளை பண்ணி பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு தயவுசெய்து யாருமே நினைக்க வேண்டாம். 100% வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ்லாம் பண்ணணுமோ நீங்கள் அதை ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர டவுனாக மட்டும் விடாதீங்க. தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டேட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பு வந்து மிக விரைவில் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.